ஆனால் இரவு என்பது இருட்டாக இருப்பதனால் நம்மால் அதிகமான பாவங்களை அந்த நேரத்தில் செய்வதற்கு ஷைத்தான் நம்மை தூண்டுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை அது உறுத்தும் என்று சொன்னார்கள். மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய், இதுதான் பாவம் என்பது. பாவம் என்பது மனிதர்களுக்கு மறைவாக ஒளிந்து ஒளிந்து செய்யக்கூடிய காரியம். இந்த மறைவாக ஒளிந்து ஒளிந்து செய்யக்கூடிய இந்த காரியத்தை செய்வதற்கு மிக இலகுவான ஒரு பொழுது இருக்குமாக இருந்தால் அதுவும் இந்த இரவு பொழுதுதான். எனவே இந்த இரவு பொழுது என்பது மிக கவனமாகவும் எச்சரிக்கையோடும் கழிக்க வேண்டிய ஒரு பொழுது. நாங்கள் அதிகமாக பாவம் செய்து விடலாம் என்கின்ற நிலைமையும் உள்ள ஒரு பொழுது. அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு பொழுதும் தான். அதே நேரத்திலே அதிகமான பாவங்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அளவிலே உள்ள ஒரு பொழுதும் தான். இரவு நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பகல் நேரத்திலே அவன் செய்த பாவத்தை சொல்லி காட்டுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி கூட இரவு நேரத்திலே ஒரு பாவத்தை செய்துவிட்டு பகலிலே வந்து மக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இரவு என்பது பாவம் செய்வதற்கு செலக்ட் பண்ணிக் கொள்வதற்கு மிக இலகுவான ஒரு நேரம். அந்த நேரத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை வீணாக நாங்கள் கழிக்கக்கூடாது. வீணான பொழுதுபோக்குகளை நாங்கள் கழிக்கக்கூடாது. வீணான சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இரவு நேரத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தினேன்.